Japanese. ஹலோ, வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வித் பவாலு. நான் உங்கள் பவாலு பேசிகிட்டு இருக்கேன். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் டூயிங் குட். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திங்ஸ் ஆர் ஸோ ஃபார் குட். நல்லா போயிட்டுருக்கு. ஸோ திஸ் பாட்காஸ்ட் வாஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த ப்ளூ. இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவே இல்லை. அண்ட் இந்த பாட்காஸ்ட் வந்து பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நெருடலில் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கன்ஃபியூஷனில் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சலில் பேசுகிறேன்னு கூட கைண்ட் ஆஃப் சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இன்ஃபேக்ட் நடந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நண்பன் ஒருத்தன், கிட்டத்தட்ட ஒரு 15 வருடத்துக்கும் அதிகமான ஒரு நட்பு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சின்ன வயசுலேருந்தே எங்கள் ரெண்டு பேருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவனை வந்து ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு சந்தித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கழித்து ஊருக்கு வந்ததுனால அவனை பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. என்ன ஏது என்ன போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச ஆரம்பித்தான். பேசிக்கலி வரேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அவனை பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே எப்பயுமே எங்கள் கேங்குக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஊரை சுற்றி மலையை ஒட்டி காடு, அதை ஒட்டி சின்ன கிராமத்து ரோடு, அந்த மாதிரி தான் இருக்கும் நான் வசிக்கிற இடம். அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு ரொம்ப ஒரு அமைதியான ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்காந்து பேசுகிறது, ஒரு பாலத்தில் உட்காந்து பேசுகிறது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தனிமையோடு இருக்கிறதுல ஒரு ஏகாந்தம் இருக்கும். அதனால் அங்கே உட்காந்து ஏதாவது ஒரு கதையை பேசுகிறது, எதையாவது அசை போடுறது அப்படின்ற மாதிரி நிறையா பண்ணுறது உண்டு. உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட மணிக்கணக்காக எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு இது பண்ணிவிட்டு சும்மா அப்படியே அவன் பர்சனல் லைஃப் எடுத்து பேசும்போது தான் I came to know that he was not actually very happy about the things happening in his personal married life. அது எனக்கு தெரிய வந்தது. அப்படிங்கும்போது என்னடா ஆச்சு ஏதுடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த கான்வர்சேஷன் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பக்கம் போயிட்டே இருந்தது. ஹி வாஸ் ஜஸ்ட் டாக்கிங் அண்ட் சேயிங், நான் இப்படி இருக்கேன், என் ஒய்ஃப் இப்படி இருக்காங்க, நான் இது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது, இப்படி பண்ணுறது இப்படி போய் முடியுது, ஒரு விஷயத்த சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியல, ஒரு விஷயம் சரியாக போய் கன்வே ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தான். ஐ வாஸ் லிசனிங், குவைட்டாக கேட்டுகிட்டே இருந்தேன். என்னென்ன சரி சொல்கிறான் தலைவன், கேட்போம், முதல்ல அவன் மனசில் என்ன இருக்குன்றதை கேட்போம் அப்படின்றது. ஐ வாஸ் லைக் குவைட்லி லிசனிங் டு வாட் எவர் ஹி வாஸ் ஆக்சுவலி ட்ரைங் டு சே. ஒரு கட்டத்தில் பேசும்போது லேசாக உடைய ஆரம்பிச்சிட்டான். ஹி வாஸ் லைக் வெரி ஃபெட் அப்ன்ற மாதிரியும். திருமணமாகி ஒரு 3 வருஷம் ஆகுது, இருந்தாலுமே கொஞ்சம் ரொம்ப உடஞ்சி ஒரு மாதிரி, இப்படி தான் மாப்பிள்ள இருக்குது, இட்ஸ் ஹேப்பனிங் லைக் திஸ் அண்ட் ஆல் தட், தெரியலடா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரி கொஞ்சம் உடஞ்சி போகக்கூடிய மாதிரி நான் வந்து உணர்ந்தேன். பட் ஸ்டில் அகெயின் ஐ சோஸ் டு ரிமைன் சைலண்ட். சரிடா மச்சான் விட பார்த்துக்கலாம், எங்கே விட போதெல்லாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு விஷயத்த கூலாக கேண்டடாக அவன்கிட்ட சொல்லிட்டேன். அந்த இடத்த விட்டு நான் விலகிட்டேன். பட் உண்மையை சொல்லணும்னா அந்த இடத்துல அந்த நிமிஷத்துலேயே அவனுக்கான சரியான சொல்யூஷன் என்ன, அதை எப்படி அவனுக்கு புரிகிற வகையில் இல்லை 2 பேர்த்துக்குமே கன்வின்ஸ் ஆகிற வகையில் அவனுக்கு எடுத்து சொல்லியிருக்க முடியும், அந்த நேரத்துக்கு எது சரி அப்படின்னு எல்லா டோர்ஸையுமே ஒரு கான்வர்சேஷன் மூலமாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்க முடியும். பட் அது எந்த இடத்துக்குமே நான் போகல. பர்சனலி அது அந்த நேரத்தில் தேவைப்படலன்னு நினச்சேன். உடனே சொல்யூஷன் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த நிலைமை எனக்கு தோணலைங்க. ஏன்னா ஆக்சிடென்ட் நடந்து உடனே பிளட் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையிலையா இருக்குது. நோ, 3 years ஆஃப் லைஃப் புட் டுகெதர் ப்ளஸ் மைனஸ், ஏற்ற இறக்கம் இன்பம் துன்பம் எல்லாம் சேர்ந்து 2 பேரும் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி வந்து நின்று பார்க்கையில் ஒரு சின்ன உரசல் இருக்குது, ஒரு சின்ன பிசுறு இருக்குது. அதை அவன் மனசை விட்டு சொல்லிட்டு இருக்கான். உடனே சொல்யூஷன் போகணும், இந்த இடத்துல எனக்கு ஸ்மார்ட்டாக யோசிக்க வரும், மச்சி நீ இப்படி பண்ணு, மாப்பிள்ளை நீ இப்படி பண்ணு, அந்த இடத்துல நீ பண்ணதான் சரி, இல்லை அந்த இடத்துல ஒய்ஃப் பண்ண தப்பு, அப்படி எதுக்கு இந்த இடத்துல நான் உடனே ஒரு ஜட்ஜ்மெண்டல் பிளேன் எடுத்துகிட்டு போய் சொல்யூஷன் சொல்லுன்றதுக்காக எனக்கு கம்ப்ளீட்டாக அவனுக்கு எதுவுமே சொல்ல தோணல.
ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், மாப்பிள்ள இது எல்லாமே டெம்பரரி தான். அப்படி பார்த்தா ஜாலியாக இருக்கிற நாள் நீ என்ன எனக்கு ஃபோன் பண்ணியா சொல்லிட்டு இருக்க, உன் ஒய்ஃபை கூப்பிட்டு போய் வெளில புடவை எடுத்து கொடுத்தேன், இல்லைன்னா ஊருக்கு திருவிழா கூப்பிட்டு வந்தேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எனக்கு என்ன ஃபோன் பண்ணியா சொல்கிற? உன் சந்தோஷத்தெல்லாம் நீ தானடா அனுபவிச்சுக்கிற, அந்த மாதிரி உன் கஷ்டத்தையும் நீ தாண்டா கடந்து போனோம். அதனால இது ஒன்றும் பெருசு பண்ணிக்காதடா, இது அப்படியே போக விட்டுரு. நீயா அதை நோண்டி நோண்டி பெருசு பண்ணி இதை புதாகரமாக வெடிக்க விடாத மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அவனை அப்படியே கன்சோல் பண்ணி அந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சிட்டேன். பிகாஸ் தட்ஸ் வாட் ஐ தாட் would be the right thing to do. அதனால் அவன் அந்த இடத்துல இருந்து கடத்தி அனுப்பிச்சாச்சு. பட் அனுப்பிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு பொறுமையாக அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறப்போ எனக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் போட்டு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. என்ன எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது, என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வருது, என்ன ஏது அப்படின்னு செஞ்சு அவன் சொன்ன விஷயங்கள்லாம் எல்லாமே பர்சனல் அப்படிங்கிறனால என்னால் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்ல முடியல. அஃப்கோர்ஸ் அது ரொம்ப பெரிய கான்வர்சேஷன் நாங்கள் வச்சுக்கிட்டது. அதை சொல்லணுன்னா இன்னும் நிறைய டைம் வேறு ஆகும். அண்டு அந்த ட்ராமா ரெஸ்பான்ஸ்குள்ளே திருப்பி நானும் போயிட்டு வர விரும்பலைங்கிறதுனால த க்ரக்ஸ் ஆஃப் திஸ் திங் இஸ் ஒரு இடத்துல ரெண்டு பேருமே ஸ்டக் ஆகிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. சம்வேர் தேவர் ஸ்டக் அட் அ பிளேன் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்படியே வரும்போது யோசிச்சுக்கிட்டே வந்தேன், என்னதான் பண்ணுறது, லைக் இந்த இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா எப்படி இந்த விஷயத்தை அப்ரோச் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் ரொம்ப ஃப்ராங்காக ஓப்பனாக எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த ஒத்துக்கணுன்னா, லைக் மெசேஜில் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் எந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவீங்க, என் லைஃப்பில் இப்படி ஒரு பிரச்சனை, இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, இல்லைன்னா இந்த இடத்துல நான் அப்படி கஷ்டப்படுவேன், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப கேண்டடாக அவங்க லைஃப்பில் நடக்கிற மூமெண்ட்ஸை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணுறது உண்டு. அண்ட் அதுக்கு சஜஷனும் கேட்குறது உண்டு. ரொம்ப பர்சனலாக இருக்கிற இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நான் யூனோ வாட் இஸ் த ரைட் திங் டு டூ அப்படின்னு சொல்லி பல நேரத்தில் கடந்திருக்கேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் விட்டால் அதுவே சரியாயிடும் அப்படின்னு நான் பல நேரத்தில் நம்புவேன். பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஒரு மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு கான்வர்சேஷன் இல்லைன்னா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபிகரேட்டிவான நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தாலுமே கூட, டு பி ஃப்ராங்க் அண்ட் உண்மையிலேயே எனக்கு இவன் சிச்சுவேஷன் சொல்லும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது எப்படின்னா ரொம்ப க்ளோஸாக ஒரு இடத்துல இருந்து ஒரு பெயின் வரும்போது ஐ டோன்ட் நோ வாட் டு டூ. நிறைய கேள்வி தான் வந்துச்சு, பதில் வரல. நிறைய கேள்வி மாற்றி மாற்றி இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் இப்படி இருக்குது, இந்த இடத்துல இதை சரி பண்ணியிருக்கலாம், அந்த இடத்துல சரி பண்ணியிருக்கலாம், இதை இப்படி பார்த்தாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வியாக வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு அதை அவன்கிட்ட சொல்ல வேண்டாம், இந்த கான்வர்சேஷன் அந்த இடத்தோட முடிச்சுட்டு அவனை வீட்டுக்கு அனுப்புவோம், லெட் ஹிம் ரிலாக்ஸ், இது அவன் சொல்கிறது தான் வந்திருக்கான், அவன் எந்த சொல்யூஷனுக்காகவும் வரல அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப தீர்க்கமாக நம்பினதுனால. ஏன் நான் நம்புறேன்னா, அஃப்கோர்ஸ் அவனை எனக்கு ஒரு 15 வருஷம் மேலே தெரியும். தலைமை ஏதாவது சொல்யூஷன் வேணுன்னா என் ஒருத்தனுக்கு மட்டும் ஃபோன் பண்ண மாட்டான். ஒரு 2-3 பேர் எங்கள் கேங்கில் கூப்பிட்டு ஒரு டீ கடையில் உட்கார வச்சு எல்லாத்தையும் சொல்லி 10 பேர்கிட்ட 10 டெசிஷன் கேட்டு அப்புறம் அவனுக்கு தோன்ற ஒரு சொதப்பலான முடிவு எடுத்து சொதப்புவான். அவன் சிக்னேச்சர் ஸ்டைல் அதுதான். இந்த தடவை பைபிளுக்கு ஏதோ கொட்டணும்னு தோணியிருக்கு, அதனால கிளம்பி வந்துருச்சு. மனசார கொட்டிட்டு போயிடுச்சு. கொட்டட்டும், ஆஃப்கோர்ஸ் அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அதனால் அங்கே சொல்யூஷன் சொல்ல, பட் எனக்கு கொஞ்சம் லேசாக இறுக்கமாக இருந்துச்சு. இதை எங்கேயாவது பேசிடணும், யாருக்காவது சொல்லிடணும், இதை எங்கேயாவது கடத்திடணும் அப்படின்னு. ஏன்னா என்கிட்ட பதில் இல்லை. பதில் இருக்கிறவன்ட்ட ஒரு தீர்க்கமும் அமைதியும் இருக்குது, ஆனால் கேள்வி இருக்கிறவனுக்குள்ள ஒரு அனத்தல் தான் இருக்குது. யார்கிட்டயா கேட்டணும், யார்கிட்டயா சொல்லிடணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மோடில் தான் இந்த பாட்காஸ்டே நான் பேசிகிட்டு இருக்கேன். யூனோ யோசிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் நான் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம ரைட்டிங்கில் எல்லாமே பார்த்தா தீம் மேக்ஸிமம் எதை சுற்றி இருக்குன்னா ரிலேஷன்ஷிப்ஸ், எஸ்பெஷலி மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்ஸ், மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ஸ், லவ், அந்த மாதிரி ஒரு இணை உறவுகளை சுற்றியே தான் எப்பயுமே இருக்கும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டான், ப்ராடர் ஸ்பேஸ் நிறையா இருக்குது, கவிதைகள்ன்ற ஃபார்மேட்டுக்குள்ளே எதை பற்றி வேணாலும் எழுதலாம், இயற்கை இருக்குது, எதனாலும் இருக்குது, எதுக்கு இந்த மனித உறவுகளை பற்றி எழுதுற அப்படின்னு அவன் கேட்டப்போ எனக்கு டக்குன்னு மனசில் வந்த பதில் என்ன அப்படின்னா, இதுதான் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியும் இருந்துச்சு, அடுத்த ஒரு 1000 வருஷத்துக்கும் தொடர்ந்து இருக்க போகுது இந்த காம்ப்ளிகேஷன் அப்படின்னு எனக்கு மனசில் இருந்துச்சு. அண்ட் இந்த காம்ப்ளிகேஷன் காலத்துக்கு ஏற்றாப்படி, நிகழ்கிற தேசத்துக்கு ஏற்றாப்படி,
பரிணமிச்சு மாறி வெவ்வேறு ரூபம் எடுத்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இது ஒரு காம்ப்ளிகேட்டட் அன்சால்வ்டு மேட்டராகவே இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. பக்கத்துல இருந்து அதை அணுகும்போது கொஞ்சம் வலிக்குது. அந்த வலியும் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேங்குது. தூரத்துல இருந்து பார்க்குற சந்தோஷமும் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேங்குது. சரி, இது சந்தோஷம்னு நினச்சி கிட்டக்க போனால் டக்குன்னு வலிச்சிருது. இது வலிக்குது, இது வேண்டாம், நம்ம தூரத்தில் இருந்துப்போம் அப்படின்னு விலகி போனால் ஒரு வெறுமையும் ஒரு இயக்கம் நிறைந்த பார்வையும் எதிரில் இருக்கிறவங்கள்ட்ட இருந்து நம்ம மேலே வீசப்படுது. அந்த இடத்துல இந்த கிளையை இறுக்கி பிடிச்சி தொங்குறதா இல்லை அந்த மரத்தை விட்டு ஓடுறதா அப்படின்னு தெரியாத ஒரு முடிவில்லாத ஒரு கேள்வியா அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அந்த டொமைனை தொடணும், அதில் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அது எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்க்கணுன்ற ஒரு சின்ன ஒரு ஆர்வம் எனக்குள்ளே இருந்துச்சு. அப்படின்றத நானே அவன்கிட்ட பதில் சொல்லும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே இவ்வளோ விலாவரியாக சொன்னாலும் அவன்கிட்ட நான் சொன்னது என்னன்னா, மச்சான் இன்னொரு 500 வருஷத்துக்கு இந்த டாபிக் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குண்டா, அவுடேட் ஆகாதுரா அப்படின்னு அவன்கிட்ட ரொம்ப விளையாட்டாக சொல்லிட்டேன், ஒரு கண்டென்ட் செல்லிங் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து. ஆனால் உண்மையிலே உள்ளுக்குள்ளே இருந்தது இதுதான் அப்படின்றத நான் என்னோட இருக்கும்போது யோசித்து பார்த்து கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அப்படி பார்க்கையில் உண்மையிலேயே 2 பேர் சேர்ந்து வாழ்கிற இடத்துல இத்தனை விஷயம் ஏன் மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கு, இது எங்கே தான் கொண்டு போகுது அப்படின்னு புரிய மாட்டேங்குது ஒரு மாதிரி. ஐ திங்க் எதுக்கு எந்த பர்பஸ்க்காக 2 பேரும் சேர்ந்து இருக்கோம் அப்படின்றத ஒரு கட்டத்தில் மறந்துடுறோமோன்னு எனக்கு தோணுது. அடிக்கடி சொல்லுவாங்க, while you're going to quit, recollect yourself for a moment on why you started this அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்தோம், எந்த ஒரு விஷயத்துக்காக சேர்ந்தோம், நம்ம ஏன் இந்த லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டுக்கு ப்ராமிஸ் பண்ணோம், சைன் அப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதோ ஒரு வகையில் மறந்துடுதோன்னு தோணுது எனக்கு. அண்ட் இன்னொன்று, the whole game is very very complicated in terms of how people behave and their emotions and expectations are. ஏன்னா என் நண்பன் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னால், எதை எடு ஒரு கம்ப்ளைண்ட் வருது மாப்பிள்ள, அந்த கம்ப்ளைண்ட் எதை சுட்டி காட்டுது அப்படின்னா, போன வருஷம் நேரம் நான் இருந்த மாதிரி இந்த வருஷம் நேரம் நான் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுட்டி காட்டுது மாப்பிள்ள. அண்ட் இன்னொன்று, இதையே நான் திருப்பி உங்ககிட்ட சொல்கிறேன் மாப்பிள்ள, போட்டிக்கு சொல்கிறேன்னு நினைக்காத, அவளுமே தான் போன வருஷம் இருந்த மாதிரி இந்த வருஷம் இல்லை, போன வருஷம் நீ கொஞ்சம் நிறையாவே இந்த விஷயத்தில் பொறுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு, இந்த வருஷம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற மாதிரி இருக்குது, என்ன நடக்குதுன்னு தெரில, 2 பேருமே வளர்ந்துக்கிட்டு தானே மாப்பிள்ள இருக்கும், அப்போ 2 பேரும் சிங்கில் தானே மாப்பிள்ள போகணும், எங்கடா நான் சிங்க் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். உண்மையிலே எனக்கு அப்போ தான் தோணுச்சு, பையன் ரொம்ப ஆழமாக இதை அலசி உள்ளுக்குள்ளே போய் தன்னைத்தானே பார்த்ததுக்கப்புறம் தான் வெளில இதை பேசணும்னு யோசிச்சிருக்கிறான் அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. உண்மையிலேயே நாம் ஒருத்தரை பார்த்து அவங்களா இருக்கிறதுக்காக அவங்கள பிடிச்சி அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு ஒரு மரியாதை கலந்த வசீகரம் ஏற்பட்டு கரம் பிடிக்கிறோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் போக போக இங்கே எது தப்பாக மாறுது அப்படின்னா, அன்பின் பேரில் நாம் நம்மளை கரைச்சிக்கிறது தான் ஒரு இடத்துல தப்பாக மாறுதோன்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வி இந்த இடத்துல வருது. நீயா இருந்த, நானா இருந்தேன், நீயா இருந்த உன்னை பார்த்து நானா இருந்த எனக்கு உன் மேலே ஒரு வசீகரமும் ஒரு மரியாதையும் ஒரு பற்றும் வந்துச்சு, அது ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு, உனக்கும் அப்படி தான் அமைஞ்சிச்சு, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்துக்குள்ள வந்தோம். அப்படி இருக்கிற ஒரு இடத்துல ஒருத்தர் மேல இருக்கிற அதீத அன்புல நாம எதன் மேல நின்று ஒரு வசீகரத்தை கிரியேட் பண்ணமோ கொஞ்சம் கொஞ்சமா அதையே கரைக்க ஆரம்பிக்கிறோமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் டக்குன்னு வந்துச்சு வண்டியில வந்துட்டு இருக்கும்போது. நண்பர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு சின்ன ஊமைகளை நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறது உண்டு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த பிஹேவியர் ரொம்ப ஜெண்டர் நியூட்ரல் அண்ட் ரிலேஷன்ஷிப் நியூட்ரல் தான். கணவன் மனைவி மட்டும் இல்லை, நண்பர்கள்,
எல்லாருக்குமே இது பொருந்தும்னு நினைக்கிறேன். நம்ம கூட ஒரு ஃபர்ஸ்ட் இல்லைன்னா செகண்ட் லைன் ஆஃப் சர்க்கிளில் இருக்கிற நெருக்கம் பாராட்டக்கூடிய எல்லா உறவுகளுக்குமே இது பொருந்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னன்னா, நம்ம ஒரு காட்டில் போயிட்டுருக்கோம். இந்த வாழ்க்கைன்ற ஒரு காட்டில் நம்ம பயணப்பட்டு இருக்கிறோம். அங்கே போகும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு மானை பார்க்குறோம். இல்லை 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 எனக்கு மான் வேண்டாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடுறோம். ஏன்ப்பா மான் நல்லா இருக்கே, மானை நீ வந்து சூஸ் பண்ண வேண்டியது. இல்லை இல்லை இல்லை, மான்கிட்ட வந்து ஒரு நான் எதிர்பார்க்குற ஒன்று இல்லை. அங்கேருந்து வேற ஒரு விலங்க வாழ்க்கை காட்டி என்னப்பா இது ஓகேவா அப்படிங்குது. இல்லை இல்லை, இது எனக்கு செட் ஆகலை, என்னால் இந்த விலங்கு மேலே ஒரு அன்பு பாராட்ட முடியல, இந்த விலங்கு என்னால் மதிக்க முடியல, இந்த விலங்கு எனக்கு வசீகரமாக இல்லை, என் லெவலுக்கு ஒரு விலங்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணும்போது வாழ்க்கை நமக்கு ஒரு சிங்கத்தை காட்டுது. சரி ஓகே, சிங்கம் ஃபைன் நைஸ், நான் வந்து அந்த சிங்கத்தை எடுத்துக்கிறேன், நான் அந்த சிங்கத்தோடு சேர்ந்து பயணிக்கிறேன், அந்த சிங்கமும் நானும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அந்த சிங்கத்தை வந்து நாம் நம்மளோட சேர்த்துக்கிட்டு, நம்மளை அந்த சிங்கத்தோட சேர்த்துக்கிட்டு 2 பேரும் ஒன்றா பயணிக்க ஆரம்பிக்கிறோம். இதில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சிங்கம் நம்மளோட பர்வியூக்குள்ளே வந்தோன்னே இந்த உறவுன்ற பேரில், இந்த அன்புன்ற பேரில் முதல்ல என்ன செய்கிறோம், அந்த சிங்கத்தோட பிடரியை கட் பண்ணுறோம். இல்லை நான் உனக்கு வந்து தலையை ட்ரிம் பண்ணி விடுறேன் அப்படின்னு. சிங்கம் கேட்குது, எப்பா நான் சிங்கம்ப்பா, இது இருந்தால் தானப்பா எனக்கு அழகு, இதேப்பா கட் பண்ணுற, என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பா இதை கூட நீ செய்ய மாட்டியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பயணிக்கிறோம், என்ன இதை கூட நீ பண்ணலன்னா எப்படி, எனக்கா நீ பண்ண மாட்டியா அப்படின்னு அந்த சிங்கத்தை கன்வின்ஸ் பண்ணி சுற்றி அதுக்கு கர்ஜனையாக இருக்கிற அந்த பிடரியை கட் பண்ணி விட்டுற வேண்டியது. அதுக்கடுத்து சிங்கத்துக்கு பவுடர் அடிக்க வேண்டியது. அப்போ சிங்கம் சொல்லுது, எப்பா நான் சிங்கம்ப்பா, நீ பண்ணுறதெல்லாம் இரலவெண்ட்டாக இருக்குப்பா, என்னைய நானா இருக்க விடுப்பா, நான் இப்பெல்லாம் மாறினா நல்லா இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லுது. இல்லை நீ பாரு, என் ஆசைக்கு நீ வந்து இதே பண்ண மாட்டேங்கிற, என்னை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, உனக்கு நான் கெட்டது நினைப்பனா அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்துக்கு பவுடர் அடித்து பொட்டு வச்சு, திருஷ்டி பொட்டு வச்சு, முடியெல்லாம் கட் பண்ணி விட்டு, இந்த சுந்தரா டிராவல்ஸில் மாப்பிள்ளன்னு ஒருத்தர் ரெடி பண்ணி கொண்டாந்து நிப்பாட்டு வாங்கி வருங்க, கடைசியில் மாப்பிள்ளன்னு ஒருத்தர் ரெடி பண்ணி கொண்டாந்து நிப்பாட்டி, அந்த மாதிரி சிங்கமாக இருந்த ஒரு ஒரு உயிரை நம்ம இஷ்டத்துக்கு பயங்கரமாக மாற்றிடுறோம், டேம் பண்ணிடுறோம். டேம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து அந்த டேம் பண்ண விஷயம் அந்த உயிருக்கு நார்மல் ஆகிடுது. சரி நம்மளை டேம் பண்ணிட்டாங்க, இப்படி தான்ட்டாங்க, இதுதான் நம்ம ரொட்டீன் போல் இருக்குது, இப்படி தான் பண்ணணும் போல் இருக்குன்னா எதுக்கு ஒரு பஞ்சாயத்தை பண்ண போகிறாங்க, நம்ம இப்போ சாட்டுக்கு நீ சொன்ன மாதிரி இருந்துட்டு போயிடும், அப்பா எதுக்கு பச்சை தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொல்லி அந்த டேம் பண்ணது தான் யூஸ்வலாக அந்த சிங்கம் நம்பி அந்த உயிர் நியாயமாக அதை ஃபாலோ பண்ணுது. ஆனால் நமக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, திடீர்னு டக்குன்னு கிராஸ் பண்ணும்போது என்ன சிங்கம் ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்னு தோணுது. இல்லையே, காட்டில் இருந்து நான் பிடிச்சிட்டு வந்த சிங்கம் இது கிடையாது அப்படின்னு நமக்கு அந்த சிங்கத்து மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிக்குது. நாம தான் அந்த சிங்கத்தை அப்படியே மாற்றிருப்போம், இப்போ நமக்காக அந்த சிங்கம் மாறி அது சிங்கம் அல்லாத வேற ஒன்றா நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த சிங்கத்து மேலே நமக்கு பெரிய குறை வருது. இப்போ இல்லை இல்லை இல்லை, நான் வந்து இதுக்கு சைன் அப் பண்ணல, ஐ டென்ட் சைன் அப் ஃபார் திஸ், இது எல்லாமே தப்பா இருக்கு, நீ முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. ஆமா நான் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, உனக்காகத்தான் நான் மாறி இருக்கேன். ஆணும் சொல்லலாம் பெண்ணும் சொல்லலாம், ரொம்ப ஜெண்டர் நியூட்ரல் இது. இங்க பார்த்தா அதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த 3 வருஷ காலத்துல இவன் ஒய்ஃபுக்காக இவனும், இவனுக்காக இவன் ஒய்ஃபும், அண்ட் இவங்க 2 பேரும் இவங்க ஃபேமிலிக்காக அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி கிளம்ஸியா கசகசன் மாதிரி என்டையர் கேட்லாகும் கரப்டான மாதிரி இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து இதுவே ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஒரு மனுஷன் வந்து ஏன்னா இவனே இவன் பிரச்சனை இவ்வளோ ஆழமாக சொல்லக்கூடிய ஆள்லாம் கிடையாது. அவனே இவ்வளோ தூரம் சொல்கிறான் அப்படின்னா உண்மையிலேயே இந்த வாழ்க்கை இவனை ஏதாவது மாற்றிருக்கு, அதனால தான் இவ்வளோ ஆழமாக இவன் பேசுகிறான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் வண்டியில் வரும்போது யோசிச்சுட்டு இருந்தேன், இவங்க 2 பேரும் தனித்தனியாக இருந்தால் சிறப்பாக இருப்பாங்க, சேர்ந்து இவங்களாவே இருந்தால் சிறப்பாக இருப்பாங்க. ஆனால் என்ன செய்யுது, இவன் ஈகோ அவன் மேலே திணியுது, அவ ஈகோ இவன் மேலே திணியுது. 2 பேரும் மாற்றி மாற்றி அன்புன்ற பேரில் நீ எனக்காக அப்படி மாறு, நான் உனக்காக அப்படி மாறுறேன்னு தான் கோர் வரைக்கும் போய் கரையிறது தெரியாமல் கரைஞ்சி இப்போ ஃபார்ம்லெஸ்ஸாக ஷேப்லெஸ்ஸாக ஆகி அமீபா வாட்டம் சுற்றிட்டுறாங்க.
எதுவும் தலை எதுவும் கால்னு புரியாமல் இப்போ குழப்பத்தில் இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு வண்டியில் வரும்போது தோணுச்சு. அண்ட் இவங்க மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட இது நடக்குதோ, இப்படிதான் போகுதோ, இந்த இடத்த நோக்கி தான் நகருதோ, எது வரைக்கும் நான் வந்து என்னைய கரைக்க அனுமதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு இன்னும் புலப்படாமையே இருக்கோ, யாருக்குமே இங்கே என்ன அது சரியா புலப்படலையோ, ஒருவேளை ரொம்ப தற்காப்பானவன் தன்னை கரைச்சிக்காம மாறவே மாட்டேன்னு சண்டை போடுறான், இல்லை விவரம் பத்தாம தன்னை மொத்தமா மாத்திக்கிட்டு உனக்காத்தான் நான் அப்படி மாறினேன்னு எல்லா இடத்துலையும் சொதப்புறானோ அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பேரடாக்ஸா இருந்துச்சு வண்டியில் வரும்போது. நம்மளோட நண்பன் ஆயிட்டான், போய் தொலைடான்னு கூட முடியல. ஏன் அப்படின்னா, தன்னை ஓரளவுக்கு மேல ரொம்ப இழக்கக்கூடிய ஒரு கட்டத்துல முழுசா இழந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நாம தான் நம்மளை மிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல கரைஞ்சு போய் நாம நம்மளை தேட ஆரம்பிக்கும் போது நம்மளை சுத்தி நடக்கிறது எல்லாமே நமக்கு எதிராக நடக்கிற மாதிரியும், நமக்கு வேண்டா வெறுப்பா சதி நடக்கிற மாதிரியும் நமக்கு தோண ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் நமக்கு ரொம்ப க்ளோஸான ஆட்கள்கிட்ட இருந்தே தோண ஆரம்பிக்குதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இதுக்கு ஒரே விஷயம் யோசிச்சு பார்த்தா, என்ன அப்ப எவ்வளவுதான் ஒருத்தருக்காக மாறுறது, எவ்வளவுதான் ஒருத்தருக்காக மாறாம இருக்கிறது? அதுக்கு எனக்கு நான் பலர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு பதில் தான் இந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வருது. ஒரு மனுஷன் வந்து 3 கட்டமைப்புகளால இயக்கப்படுறான்னு நான் நம்புறேன் ரொம்ப. ஒன்று வந்து பிஹேவியர், இன்னொன்று வந்து கேரக்டர், மூணாவது வந்து வேல்யூ சிஸ்டம். பிஹேவியருங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு வட்டம், இது ஏற்படுத்தக்கூடிய லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் இம்பேக்டாக நான் வந்து பிஹேவியரை பர்சனலாக பார்க்குறேன். கேரக்டர் அப்படிங்கிறது ஒருத்தருடைய குணம், அதில் தொடங்கி ஒருத்தருடைய அப்ரோச், அது வரைக்கும் அது நீளுது. வேல்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது ஒருவர் எந்த மாதிரியான கட்டமைப்பு கொண்டு இருக்காரு அப்படின்றத பிரதிபலிக்குது. ஒருத்தருடைய அறம் என்ன அப்படின்றது ஒருத்தருடைய வேல்யூ சிஸ்டம். இதில் பியூட்டி என்ன அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிற பிஹேவியர் வந்து எவ்ரி 3 to 5 years மாறுது. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் விடிய நைட்டு உட்காந்து வெட்டினியாயம் பேசிக்கிட்டே இருப்போம் எல்லாரும் உட்காந்து. உலகத்தையே ஏதோ மாற்றி திருத்தி எழுத போகிற மாதிரி மொத்த உலகம். என் காலேஜ் பிரின்சிபால், எங்கள் ஹெச்ஓடி எல்லாருமே இந்த பாய்ஸ் ஹாஸ்டலில் வந்து செகண்ட் ஃப்ளோரில் உட்காந்து 4 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரு நல்ல முடிவை கொண்டு வருவாங்க, இவங்க முடிவு எடுத்துகிட்டு போய் தான் நம்ம அந்த உலகத்தை மாற்றணும், அதனால எல்லாரும் கொஞ்சம் சாப்பிடாம வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி வெட்டினாயம் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் ஒரு ஃபாஸ்ட் கட் பண்ணி ஒரு 5 வருஷம் 4 வருஷம் கழித்து பார்த்தா நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்க முடியல. அது எஸ்பெஷலி இப்போல்லாம் நைட்டு தூங்காமல் இருந்தால் வயிறுலாம் எரிய ஆரம்பிச்சிடுது ஒரு மாதிரி. அடுத்த நாள்லாம் 2 தெரியுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது முடியல. ஸோ இந்த பிஹேவியருங்கிற மேட்ரு மாறிட்டே இருக்குது. கேரக்டர் முன்னாடிலாம் எது சட்டுன்னு கோவம் வரும், இது ஏன் சரியா இல்லை அப்படின்னு தோணும். இது மிகப்பெரிய ஒரு புரட்சியாளன் மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்போம். கேரக்டர் வந்து ரொம்ப ஃபியூரியஸாக இருக்கும். இந்த கேரக்டர் வந்து ஒரு 5 to 7 years மாறிடும். இப்பெல்லாம் மனசு என்ன யோசிக்குதுன்னா, எந்த விஷயத்துக்குமே ஒருத்தர் மட்டும் காரணம் கிடையாது அப்படின்னு. நம்ம லைஃப்ல நடக்கிற இன்பத்துக்கும் சரி, துன்பத்துக்கும் சரி, குழப்பத்துக்கும் சரி, எந்த விஷயமா இருந்தாலுமே அது ஒருத்தர், ஒரு நிகழ்வு, ஒன்று அப்படின்ற ஒரு யுனானிமிட்டியில நடக்கவே நடக்காது. அது பல விஷயங்களுடைய சங்கிலி தொடரில் வர ஒரு சின்ன டெரிவேட்டிவா தான் அது நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் மாறுது. வேல்யூ சிஸ்டம் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச வேல்யூ சிஸ்டம் என்னன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சப்ளை பண்ணுற வெயிட்டர்லேருந்து உங்கள் அப்பா வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே மரியாதையோடு நடத்து அப்படின்ற ஒரு சின்ன வேல்யூ சிஸ்டத்தை சொல்லுவேன். இந்த வேல்யூ சிஸ்டம் மாறுமா அப்படின்னா, இந்த வேல்யூ சிஸ்டம் வந்து நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மாறாது, மாறக்கூடாது. அதுதான் வேல்யூ சிஸ்டம். இது என்னுடைய அறம். இதில் யாராவது உங்கள் பிஹேவியர் மாறணும் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, அதை நம்ம ரொம்ப கிரேஷியஸாக கன்சிடர் பண்ணலாம். சரி, நம்மளை கவனிச்சிருக்காங்க, நம்மளை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, அதனால சொல்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம அதை கவனிக்கலாம். வேறஸ் நம்ம எதை மாற்றுறோம், எவ்வளோ மாற்றுறோன்னு தெரியாமல் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக நம்ம என்டையர்
கேரக்டர், பிஹேவியர் அண்ட் வேல்யூ சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு இடத்துல தொடர்ந்து ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் நிலைகுலையிற துவக்கம் நிகழுதோ அப்படின்னு தோணுது மனசுக்கு. ஏதோ ஒரு இடத்துல ஃபார்ம்லெஸ் பிஹேவியரை, ஒரு ஃபார்ம்லெஸ் ஆட்டிடியூடை அரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் நீ இப்படி இல்லை நான் அப்படி இல்லை அப்படின்னு சண்டை போட்டுக்கிறது வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலைன்னு உண்மையிலேயே எனக்கு புரியல. ஒருவேளை இதெல்லாம் யோசிக்கிறதுக்குள்ள நம்ம ரொம்ப மாறிடுறோமா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படியே கேள்வியா வந்துட்டு இருக்கு, வண்டியில வந்துட்டு இருக்கும்போது எனக்கு தெரியல. பதிலும் இதுதான் பதில், இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த பிஹேவியர், கேரக்டர், வேல்யூ சிஸ்டம் தான் பதில் அப்படின்னா இதுவும் ஒரு பதில், இதுதான் பதிலானா தெரியல. இப்ப இந்த பதில சொல்லி இதை உடைக்கிற மாதிரி நாளைக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு ப்ராப்ளம் சொன்னான்னா இந்த பதிலும் அவுட்டு தெரியல. அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் ஜென்ரலா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது மட்டும் எனக்கு தோணுச்சு. சரி, இதுக்கு ஒரு ரெமடியேஷனா என்ன பண்ணலாம்? இந்த பிரச்சனை நம்ம யார் லைஃப்ல வந்தாலுமே, இன்ஃபேக்ட் என் லைஃப்ல வந்தாலுமே இதை பர்சனலாக நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும், உடனே எடுக்க வேண்டிய முடிவுகள் எதுவும் இல்லை. சரி விடு, அவனுக்கு சொன்ன மாதிரி விடு மாப்பிள்ள, எவ்ரி திங் வில் ஃபிகர் அவுட் இட்ஸ் ஓன் வே, ஒரு இடத்துக்கு எல்லாமே வரும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி இதை விட்டாலுமே கூட பொதுவாக இங்கே நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தொடர்ந்து உறுதிப்படுத்திக்க வேண்டிய விஷயம், எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் யோசிச்சது என்னன்னா, இட்ஸ் அபவுட் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். The toxic relationship which I firmly believe that can be said as a toxic relationship is நம்மளை நாம பார்த்துக்க தெரியாம நம்மளை இன்னொருத்தர் பார்த்துக்கணும் அப்படின்னு மென்டலி டிபெண்டா இருக்கிறது, இது ஒரு டாக்ஸிக் ட்ரைட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நம்புறேன். படிச்சிருக்கேன், அறிவா பேசுறேன், வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது இது எல்லாத்தையும் பண்ண தெரிஞ்ச எனக்கு நான் சந்தோஷமா இல்லை அப்படின்னா எனக்கு மூடு சரியில்லை, இவன் மட்டும் எப்படி சிரிச்சுட்டு இருக்கான், அவனை புடி இங்கே வா, டே வாடா இங்கே அப்படின்னு சொல்லி அவன் நிம்மதியும் நான் கெடுக்க தேவையில்லை. ஆன் த கான்ட்ரரி, எனக்கு மூடு சரியில்லை அப்படின்றதுக்காக அதை உடனே சால்வ் பண்ணணும், உடனே நான் ப்ராப்பர் மூடுக்கு வரணும், உடனே நான் ஒரு பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னு நான் கிடந்து பரிதவிச்சு ஏங்கி அவசரப்பட்டு ஏதாவது சொதப்பவும் தேவையில்லை. எப்படி மழை பெய்யறது ஒரு சாதாரணமான அட்மாஸ்பியரோ, அந்த மாதிரி வெயில் அடிக்கிறதும் கழுத ஒரு சாதாரணமான அட்மாஸ்பியரு. நேற்று மழை பெஞ்சா இன்னைக்கு வெயில் அடிக்கும், அப்புறம் நாளைக்கு இடி இடிக்கும்ட்டு பேசாம இதெல்லாம் கண்டுக்காம விடுறது ஒரு நார்மல் ரைட்னு எனக்கு படுது. நம்ம கிட்ட இருந்து நம்மளை கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்ணி நம்ம உணர்வுகளை வந்து அப்சர்வ் பண்ணி அந்த உணர்வுகளால மேலெழும்பக்கூடிய எண்ணங்களை தொடாம அந்த தாட்ஸ் அப்படியே போக விடுறது ஒரு சிறந்த மெச்சூரிட்டியா எனக்கு படுது. ஏன்னா எனக்கே தெரியாம பல இடத்துல நான் அந்த வேலையை செஞ்சுதான் தப்பிச்சிருக்கேன் அப்படின்றத நான் ரொம்ப ஒத்துக்கிறேன் ஒரு மாதிரி. ஏன்னா இப்ப இவனுக்கு சொன்னதுமே அதுதான், நான் வந்து நிம்மதியா இல்லை, அதனால நீயும் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சின்ன சின்ன மென்டல் ட்ராமாவை ஏற்படுத்துறதே ஒரு மிகப்பெரிய டாக்ஸிக் ட்ரைட்டுன்னு நான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதை நம்ம எல்லாருமே நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களை முதல்ல பார்த்துக்க தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் கவலையாக இருக்கும்போது, நீங்கள் டிப்ரெஷனுங்கிறது ஒரு பெரிய வேர்டு, தட்ஸ் அ கிளினிக்கல் டேர்ம், பட் ஐ ஸ்டில் காயின் இட் ஹியர். நீங்கள் சோகமாக இருக்கும்போது, நீங்கள் கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது நீங்கள் உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்து தான் நம்ம உண்மையிலே ஒருத்தரோட டாக்ஸிசிட்டியை வந்து அரைவ் பண்ண முடியும்னே நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்கு இன்னைக்கு பைக்கில் வரும்போது எனக்கு மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா what I kind of believe is the secret is not in adding more things. ஆக்சுவலாக எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, காய்ச்சலுக்கான சிறந்த மருந்துங்கிறது ஒன்றும் செய்யாமல் ரசசாதம் மட்டும் சாப்பிட்டு பேசாமல் இருக்கிறது அப்படின்வாங்க. லைஃபுக்கும் அதுதானோ அப்படின்னு எனக்கு தோணுது. சில நேரத்தில் சால்வ் பண்ணுறேன், சரி பண்ணுறேன், இல்லைன்னா இதை அட்ரஸ் பண்ணுறேன்ற பேரில் சரியாக எடுக்க வேண்டிய முடிவுகள் கூட நம்மளோட ஈகோவால், இல்லை நம்மளுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ்னால, இல்லை வாட் எவர் பீட், ஒரு
ஒரு டிஸ்கிரண்டல் சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டால் எங்கெங்கேயோ போயிடுது. எனக்கு கேட்டால் உண்மையிலேயே ஒரு உறவில் இருக்கிற எல்லா இன்ஹிபிஷன்ஸை, ஃபேக்னஸை, அன்நேச்சுரல்னஸை நம்ம ரிமூவ் பண்ணாலே இங்கே பாதி விஷயம் போயிடும் அப்படின்னு எனக்கு தோணுது. யாருமே இங்கே யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயமும் மனசில் வந்து போகுது. இங்கே யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வரல. இங்கே நாமளாக இருப்போம், அவங்களா இருக்கட்டும். இந்த இடத்துல லேசாக நான் மாறிக்கிட்டு, அந்த இடத்துல லேசாக அவங்க மாறிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்துருந்தா இன்னும் நிறைய பூக்கள் பூக்கும் அந்த செடியில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தருணம் வரும்போது ஒரு நல்ல மாற்றம் நிகழட்டு. அந்த மாற்றத்தை காலம் டிக்டேட் பண்ணுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிற எந்த விஷயமே 2 வருஷம் கழிச்சு எனக்கே பிடிக்க மாட்டேங்குது. 2 வருஷம் கூட முழுசாக ஆகலை, பட் எதெல்லாம் பிடிக்குதுன்றது லைஃப்பில் மாறிட்டே இருக்கு. அப்போ இன்னைக்கு ஒரு உறவுக்குள்ளே வந்துட்டு, இன்னைக்கு ஒரு உறவில் இருந்துக்கிட்டு, இன்னைக்கு நம்ம டிமாண்ட் பண்ணுற விஷயம்லாம் உண்மையிலேயே நமக்கு 2 வருஷம் கழிச்சு ஒரு மேட்டராக தான் இருக்குமா அப்படின்றதே எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. எனக்கு இப்படி பண்ணாதான் பிடிக்கும், அது 2 வருஷம் கழிச்சு அதுதான் ரியாலிட்டியான்னு தெரியாதே, அப்படிதான் இருக்குமா என்ன? மாறிட்டே இருக்கு. அதனால எனக்கு என்ன சொல்கிறது, இது எப்படி அரைவ் பண்ணுறது என்னன்னு தெரியல. ஐ வாஸ் லைக் க்ளூலெஸ். நிறைய விஷயம் அப்படியே வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் எவ்ரி திங் செட் அண்ட் டன், ஒரு உறவுங்கிறது எப்படி இருக்கலாம் அப்படின்னு அடிக்கடி ஒரு கேள்வி எனக்கு வந்தது உண்டு. எனக்கு ரொம்ப நெருக்கமான என்னுடைய காலேஜ் ப்ரொஃபஸர்கிட்ட நான் அடிக்கடி இதை பற்றி நிறைய உரையாடுவேன், நிறைய விவாதிப்பேன். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு இடம் கேட்டேன், சார் இந்த எல்லாமே சரி சார், எவ்ரி திங் செட் அண்ட் டன், ஒரு உறவு எப்படி சார் இருக்கணும் அது சொல்லுங்கள் சார், கிவ் மீ ஒன் லைன். அப்போ அவர் சொன்னார், ஃபைனல் இயர் காலேஜ் ஹாஸ்டல் ரூம்மேட் மாதிரி இருக்கணும்டா அப்படின்னாரு. அவர் சொன்ன பதில் இன்னும் எனக்கு மாறவே இல்லை. நானும் அது கூட இன்னும் ஒத்து போகிறேன். ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஷிப்போ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ, சன் ஆர் அ ஃபாதர், whatever be it, ஒரு ஃபைனல் இயர் காலேஜ் ஹாஸ்டல் ரூம்மேட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு கருணையும் உண்மையும் சக உயிர் மேலே நமக்கு இருந்துருச்சுன்னா இவ்வளோ குழப்பம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் என் மனசில் இருந்தது. அண்ட் ஐ வாண்டட் டு ஷேர் திஸ் வித் ஆல் ஆஃப் யூ கைஸ். லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ்ன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஆல் ஃபிகர் இட் அவுட். எல்லாத்துக்குமே பதில் தானாக ஃபிகர் அவுட் ஆகி நம்மக்கிட்ட வந்து ஒரு புரிதல் ஏற்படுத்தும். இந்த கோவிந்த் வசந்தா பாட்டில் சொன்ன மாதிரி, நிறைய வந்த பிறகே புரியுது உலகைன்னு சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு கட்டத்தில் புரிய வரும்னு நினைக்கிறேன். புரியட்டும். everyone take care. பேசலாம் ஒன்றாக. This is Meow with Vavalu and it's your Vavalu signing off. Thank you.